My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. நீட் யூஜி கவுன்சிலிங் 2025 ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆக்சுவலாக ஆஸ் பர் த ஷெடியூல், ஆஸ் பர் த ரிவைஸ்டு ஷெடியூல் 2-3 தடவை எக்ஸ்டெண்ட் பண்ணி கடைசியாக ஒரு ஷெடியூல் கொடுத்து இன்னைக்கு காலையில் ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி காலையில் 8 மணிக்கு முன்னாடி சாய்ஸ் லாக்கிங் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை கொடுத்துருந்தாங்க. இந்த சாய்ஸ் லாக்கிங்கில் தான் ஏகப்பட்ட மாணவர்களுக்கும் ஏகப்பட்ட பெற்றோர்களுக்கும் பெரிய குழப்பங்கள், பெரிய பிரச்சனையே. இந்த சாய்ஸ் லாக்கிங் அப்படிங்கிறது நேற்றுக்கு 8 மணிக்கு நைட் 8 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கணும். பட் சொன்னபடி 8 மணிக்கு ஆரம்பிக்கல, அரௌண்ட் ஒரு 10-10:30 போல தான் நமக்கு இந்த சாய்ஸ் லாக்கிங் அப்படிங்கிற ஒரு செக்ஷனே எனேபிள் ஆச்சு. இப்போது அந்த ஆரம்பித்த கொஞ்ச நேரத்தில் சில மாணவர்களுக்கு எப்படி இருந்தது, சர்வர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த சாய்ஸ் லாகின் பண்ண முடிஞ்சது, லாகின் பண்ணாங்க, அவங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போனாங்க, சாய்ஸ் லாக்கிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணாங்க. அண்ட் தென் ஓடிபி அப்படிங்கிற விஷயம் வரும் இல்லையா, இந்த ஓடிபி வரும்போது அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணும்போது ஊப்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்க்ரீன் அப்படிங்கிறது வந்துருச்சு. இதுதான் ஆரம்பத்தில் இருந்த பிரச்சனை. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த எம்சிசிங்கிற வெப்சைட்டே ஆக்சஸ் பண்ண முடியாத மாதிரி மாறிடுச்சு. எம்சிசியினுடைய யூஜி கவுன்சிலிங் போர்ட்டல் அப்படிங்கிறது, அந்த நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் அப்படிங்கிறதே ஆக்சஸ் பண்ண முடியாத மாதிரி மாறிடுச்சு. இது கொஞ்ச நேரத்தில் சரியாகிடும் அப்படின்னு தான் நம்ம நினச்சோம். ஆனால் எதிர்பார்த்தபடி நடக்கலை. இன்றைக்கி காலையில் இந்த வீடியோவை கரெக்டாக நம்ம ஒரு 9 o'clock இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்குறோம். இது வரைக்கும் இந்த வெப்சைட் இட் இஸ் நாட் ஒர்க்கிங். இந்த நியூ ரிஜிஸ்ட்ரேஷன், அதாவது லாகின் பேஜ் அப்படிங்கிறதே ஒர்க் ஆகாமல் தான் இருக்குது. அப்படியே ஒருவேளை லாகின் ஆகி உள்ளே போனாலும் கூட பாஸ்வேர்டெல்லாம் கொடுத்து என்ட்ரு பண்ணிவிட்டு உள்ளே போகும்போது அகைன் இந்த ஊப் ஸ்க்ரீன் அப்படிங்கிறது வந்துடுது. ஒருவேளை இதையும் தாண்டி உள்ளே போனாங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜுக்கு அவங்களால போக முடியல அப்படிங்கிற இது. வெகு சில மாணவர்கள் என்னுடைய சர்க்கிளில் ஒரு 2 பேர் சார் நான் சாய்ஸ் லாக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஸ்க்ரீன்ஷாட்டை எனக்கு ஷேர் பண்ணாங்க. அவங்க அனுப்பிச்ச ஸ்க்ரீன்ஷாட்டை பார்க்கும்போது அவங்களுடைய சாய்ஸஸ் லாக்டு அப்படின்னு சொல்லி இருக்குது. ஆனால் லட்சக்கணக்கான மாணவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு கவுன்சிலிங்கில் ஈவினிங் 8 மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் 8 மணிக்குள்ளே சாய்ஸ் லாக்கிங் இருக்கும் அப்படின்னு எம்சிசி சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா அந்த டைமில் அந்த சர்வரை இல்லை அந்த வெப்சைட்டை ஒர்க் பண்ணாமல் இருக்கா, ஒர்க் பண்ணுதா, அல்லது ஒர்க் பண்ணலைன்னா ஏன் பண்ணல, அதை சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எத்தனிப்பு அப்படிங்கிறது எம்சிசி கிட்ட இருக்குதா அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சு கொள்ளவே முடியல. ஏன்னா இது ஆரம்பித்த ஃபஸ்ட்டு ஷெடியூல் படியே கவுன்சிலிங் போயிட்டு இருந்துச்சுன்னா எந்த டிலேயும் எந்த ஃப்ரஸ்ட்ரேஷனையும் இது ஏற்படுத்தாது. இது ஆல்ரெடி கவுன்சிலிங் டிலே ஆகி தான் ஆரம்பிச்சது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் இன்னும் சில எக்ஸ்டென்ஷன்ஸை கொடுத்து இப்போ ஒரு பெரிய டேட் லாஸ்ட்டாக முடிய போகுது அப்படின்ற ஒரு இதுக்கு வந்திருக்கிறோம். இப்போ வரைக்கும் வெப்சைட் நாட் ஆக்சசபிளாக தான் இருக்குது. இப்போது இது ஒரே டைமில் எல்லோரும் ஆக்சஸ் பண்ணுறதுனால தான் இப்படி இருக்குது அப்படின்னு சப்பக்கட்டு நம்ம கட்ட முடியாது. ஏன்னா இத்தனை லட்சம் மாணவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய கவுன்சிலிங் போர்ட்டல்னால் அதற்குரிய பேண்ட்வித், அதற்குரிய அந்த எல்லா ஃபீஸிபிலிட்டியும் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது எம்சிசியினுடைய டெக்னிக்கல் டீமுடைய வேலை. ஆக்சுவலாக இந்த டீம் ஒர்க் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறதா இப்போ எல்லா பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்குது. மாணவர்கள் பெற்றோர்கள் சார்பாக இந்த வீடியோவை நம்ம எதுக்காக இந்த இடத்துல பதிவு செய்கிறோம் அப்படின்னா, இட்ஸ் அ கைண்ட் ரெக்வஸ்ட் டு எம்சிசி தட் சாய்ஸ் லாக்கிங்கை பற்றின ஒரு கிளாரிஃபிகேஷனை ஒரு நோட்டிஃபிகேஷனாக ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படின்றது எங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. அட் த சேம் டைம் மாணவர்கள் பெற்றோர்களுக்கு ஒரு விஷயத்தை நான் மீண்டும் ஒரு உறுதிப்படுத்துகிறேன். நீங்கள் நம்மளுடைய நீட் யூஜி 2025 இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் Q&A செஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். கொஷின் அண்ட் ஆன்சர், ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஷின்ஸ் அப்படிங்கிற ஒரு இது போட்டிருப்பாங்க. அதில் சாய்ஸ் லாக்கிங் கண்டிப்பாக பண்ணணுமா அப்படின்ற கேள்வி அப்படிங்கிறது இருக்கும். சாய்ஸ் லாக்கிங் ப்ராசஸ் இஸ் நாட் அ மேண்டேட்ரி ப்ராசஸ். அதை கண்டிப்பாக நீங்கள் கட்டாயம் செய்தே ஆகணும் அப்படிங்கிற அவசியம் அப்படிங்கிறது இல்லை. சாய்ஸ் லாக் பண்ண முடிஞ்சதுன்னா பண்ணிட்டா நல்லது, சேஃப். இப்போ பண்ணலைனாலும் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும் அப்படிங்கிறது தான் எம்சிசி கொடுக்கக்கூடிய ஒரு கிளாரிஃபிகேஷன். ஸோ இது எங்கே சார் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நம்மளுடைய இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் Q&A செஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான செஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இந்த Q&A செஷனில் கொஷின் நம்பர் 7ல் பார்த்தீங்கன்னா, is it necessary to fill up the choices and lock the choices to get seat allotted, or I will be allotted seat automatically from leftover seats அப்படிங்கிற கொஷின் அப்படிங்கிறது ஆன்சர் என்னவாக இருக்குது அப்படின்னா, ஆஃப்டர் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் அதுக்கப்புறம் ப்ராக்கெட்லாம் யூ ஹாவ் டு ஃபில் த சாய்ஸஸ் ஆஃப் இன்ஸ்டியூஷன்ஸ். ஒன்ஸ் சாய்ஸஸ் இஸ் ஃபில்டு இட் கேன் பி மாடிஃபைட் பிஃபோர் லாக்கிங் இட் டியூரிங் த சாய்ஸ் லாக்கிங் பீரியட். இட் இஸ் நெசசரி டு லாக் சாய்ஸஸ் டு கெட் எ பிரிண்ட் ஆஃப் யர் சப்மிட்டட் சாய்ஸஸ். சப்மிட்டட் சாய்ஸஸை பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு சாய்ஸ் லாக்கிங்கிறது அவசியம். இஃப் கேண்டிடேட் டஸ் நாட் லாக் த சாய்ஸஸ் சப்மிட்டட் பை ஹிம் ஆர் ஹெர், it will be automatically locked as per the schedule. இது பேஜ் நம்பர் 39ல
இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் நம்மளுடைய ஆல் இண்டியா கோட்டாவுடைய எம்சிசியினுடைய இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் பேஜ் நம்பர் 39 இந்த கொஷின் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நீங்கள் எதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம பயப்பட வேண்டியதில்லை, டென்ஷன் ஆக வேண்டியதில்லை. பட் ஸ்டில் இது வந்து எல்லா மாணவர்களுக்கும் ஒரு எதிர்பார்ப்பை, ஏமாற்றத்தை உருவாக்கியிருக்கு அப்படிங்கிறதுல மாற்று கருத்து அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா எல்லாரும் கையில் லேப்டாப்பையும் ஃபோனையும் வச்சுட்டு இருக்கக்கூடிய மக்கள் இல்லை, பெற்றோர்களும் இல்லை. ஒரு சிலருக்கு அந்த ஃபெசிலிட்டியே இல்லாமல் கூட இருக்கலாம். நேற்றுக்கு நிறைய பேரண்ட்ஸ் என்கிட்ட சொன்னாங்க, சார் நான் ப்ரௌசிங் சென்டரில் இருக்கேன், கடைக்காரர் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறார். நான் நெட் சென்டரில் இருக்கேன், கடைக்காரங்க கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ வரைக்கும் ஓப்பன் ஆகலையே, எப்போ ஓப்பன் ஆகும்? 8 மணி, 9 மணி, 10 மணி வரைக்கும் கூட வெயிட் பண்ணிகிட்டு இருந்து நைட்டு விடிய விடிய முழிச்சிருந்த பெற்றோர்கள்லாம் இருக்கிறாங்க. அப்போது இப்படி ஒரு அந்த ப்ராசஸை கொஞ்சம் ஸ்மூத்தாக கொண்டு போங்க அப்படிங்கிறது தான் ஆரம்பத்துலேருந்து நம்ம வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையாக இருக்குது. அட்லீஸ்ட் இனி வருகிற ரவுண்ட்ஸ்லையாவது இந்த சாய்ஸ் லாக்கிங் அப்படிங்கிற ப்ராசஸை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ஸோ இது வந்து பெற்றோர்களுக்கு நீங்கள் செய்கிற பெரிய உதவியாக இருக்கும். தமிழ்நாட்டில் ஓகே ஃபெசிலிட்டிஸ் நிறையா இருக்கும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும். ஒருவேளை அவங்கக்கிட்ட ஃபோன் இல்லை, லேப்டாப் இல்லைன்னா கூட பக்கத்தில் ஏதோ ஒரு நெட் சென்டரில் போகலாம். ஆனால் நிறைய கிராமங்கள் இருக்குது, இந்தியாவில் நிறைய கிராமங்கள் இருக்குது. அங்கெல்லாம் இந்த இன்டர்நெட் ஃபெசிலிட்டி அப்படிங்கிறதே இல்லாமல் கூட இருக்கலாம். நைட்டு 8 மணிக்கு ஆரம்பித்து காலையில் 8 மணிக்கு முடியும் அப்படிங்கிற ஒரு ஷெட்யூல் கொடுத்தது அப்படிங்கிறதே வந்து அன்எக்ஸ்பெக்டட். இதுக்கு முன்னாடியெல்லாம் சாயங்காலம் 4 மணி 6 மணி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. திடீர்னு ஆல் ஆஃப் சடன் நைட் 8 மணி, காலையில் 8 மணி, எல்லோரும் தூங்கிடுவாங்க, பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினச்சாங்களா என்னன்னு தெரியல. பட் இந்த டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது வந்து ஒர்க் ஆகாத டைம் ஃப்ரேமாக இருக்குது. இதில் யாராலையுமே சாய்ஸ் லாக்கிங் அப்படிங்கிறத பண்ண முடியல, லாகின்னே பண்ண முடியல அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு பெற்றோர்கள் தரப்பில் இருக்கக்கூடிய கருத்துக்களாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் எம்சிசியினுடைய இந்த கவுன்சிலிங் ப்ராசஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எப்படி கொண்டு போயிட்டுருக்காங்க? நல்லா போகுதா? அருமையாக இருக்கா? இல்லை எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மாணவர்கள் பெற்றோர்களுக்கு மீண்டும் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. உங்களுடைய சாய்ஸஸ் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். நீங்கள் போட்ட ஆர்டர் கரெக்டு தான் அப்படின்னா நீங்கள் டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்கள். சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரிகளில் இடம் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.